கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் நாளில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல கரங்களை பக்கத்தில் கொடுத்து நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேளுங்க இந்த காலை வேளையில். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா விதத்திலையும் கூட இருந்து கடினமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்கி கொடுத்தார். ஆமேன். கசப்பான காரியங்களை கூட கர்த்தர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆமேன். திரும்பி பார்த்து எல்லா காரியத்திற்காய் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடுவோமா? திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். உயர்த்தி சொல்லுமா? மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் கர்த்தாவே, எத்தனையோ சோதனைகள் இந்த 2024ஆம் வருஷத்துல எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்த வேளையில ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி கூப்பிட்ட வேளையில கர்த்தர் ஆதரவாய் ஆண்டவரே என் அருகில வந்து என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியாத நன்மைகளை எனக்கு செய்தீரே ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இறுதி மாதத்துல நான் அதை நினைவு கூர்ந்து உமக்கு நான் மனதார நன்றிகளை செலுத்துகிறேன். அப்பா, நீரே நல்ல தெய்வம், நீரே உயர்ந்தவர். மனதார நன்றி பலிகளோடு கரங்களை இவ்வளவு சத்தமா தட்ட முடியுமா? அவ்வளவு தூரம் சத்தமா? சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. அதை
இதற்கு ஈடா என்ன தருவேன். தலைக்கு மேல கரங்களை தட்டி தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் இயேசுவே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கர்த்தாவே, கரங்களை விரித்து சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். இதற்கு ஈடா கரங்களை ஏந்தி அவரை பார்த்து இதற்கு ஈடா என்ன தருவேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை கர்த்தாவே, உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் அத்தனை மனிதர்களுக்கு முன்பதாய் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க பேரை பெருமைப்படுத்தி உங்க குடும்பத்தை வாழ வச்சு உங்க பிள்ளைகளை உங்களை வர்த்திக்க பண்ணி இருக்கிறாரே. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துல இருந்து கண்கள்ல கண்ணீரோடு நன்றி சொல்ல முடியும். எத்தனை பேர் காது படத்தூற்றி இருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த குடும்பம் எப்படி முன்னேற போகுதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒதுக்குன மனுஷங்க முன்பதாய் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உணர்ந்தவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி கர்த்தரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்துங்க. நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா என்று சொல்லுங்க. கண்களில் கண்ணீரோடு இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லுங்க. எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ, ஆனால் வாயை மட்டும் மூடாம வாயை நல்லா விரிவா திறந்து சொல்லுங்க. ஒதுக்குன மனுஷங்க முன்பதாய், புறக்கணித்த மனிதர்கள் முன்பதாய், அற்பமாய் பேசியதான உதடுகளுக்கு மத்தியில, கேவலமாய் எண்ணப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில, ஓ புறம்பே ஒதுக்கி தள்ளின உறவுகளுக்கு நடுவில் இன்னைக்கு இந்த நிமிஷம் குடும்பத்தை வாழ வச்சு பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். எனக்கு வாக்கு பண்ணினது போல என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதார நல்ல சத்தங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுதான் உண்மையுள்ள ஆராதனை. இதுதான் கர்த்தர் விரும்புகிறதான புத்தியுள்ள ஆராதனை. நல்ல மனதார ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வதே உண்மையுள்ள ஆராதனை. ஆண்டவரே, எத்தனை எத்தனை மனிதர்களுக்கு முன்பதாய் என் தலை தொங்கப்பட்ட நிலையில, என்னுடைய தலை அப்படியே கீழே கவிழ்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி. பலன் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலன் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு கரங்களை உயர்த்தி எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். இதற்கு ஈடாய் கரங்களை கூப்பி சொல்லுவோம். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை நல்லா உயர்த்தியோ கரங்களை தட்டியோ கர்த்தருக்கு நல்ல மகிமையை செலுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர், அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி எனக்காக உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருந்த இந்த டிசம்பர் மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் உயர்த்தி வைப்பார். சத்தமா கரங்களை தட்டி ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத மொழியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத மொழியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுப்பி, உமக்கு உதவி தேவையில்லை. எழும்பி நின்று சொல்லுவோமா தேவ பிள்ளைகளா? உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத மொழியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத மொழியில் இருப்பவர். கர்த்தர் காற்றை வரப்பண்ணி இஸ்ரவேலர்கள் விரும்பினதான காடையை, லட்சக்கணக்கான காடையை அருளி செய்த தேவன் இந்த டிசம்பர் மாதத்துல எத்தனையோ பொருளாதார தேவைகள், எத்தனையோ விதமான தேவைகள். கர்த்தருக்கு, கர்த்தரால எல்லாமே கூடுமே. கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பட்சத்துல ஒரு கீழ் காற்றை கர்த்தர் வீச பண்ணி என்னுடைய தேவைகள் எத்தனை ஆயிரமாய் இருந்தாலும், எத்தனை லட்சமாய் இருந்தாலும், எந்த மனித உதவியா இருந்தாலும், எந்த பரத்திற்கேற்ற உதவியா இருந்தாலும் என் கர்த்தரால் ஆக வைக்க முடியுமே. கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் கீழ் காற்றை அனுப்புகிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில கீழ் காற்றை அனுப்புங்க ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்துல எனக்கு கீழ் காற்றை கர்த்தர் அனுப்ப
எழுப்புங்க. நல்ல 2 கரங்களை உயர்த்தி கர்த்தாவே, ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறது போல கீழ்காற்றை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு நேராய், என்னுடைய வீட்டிற்கு நேராய் நிர்வீச பண்ணுவீராக. ஆமென். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். கரங்களை தட்டி சத்தமாய் சேரக்கூடாத வழியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத வழியில் இருப்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் நீர் ஒரு வார்த்தை சொன்னா என்னுடைய நெருக்கம் எல்லாம் மாறி போகுமே. 2 கரங்களை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமா அவ்வளவாய் கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த மாதத்துல எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவீராக. இன்னும் நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா 2 கரங்களை உயர்த்தி நிஷரி பலமா ரப 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 ரபலரா. கர்த்தர் இந்த மாதத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் நீர் சொல்வீராக. நீர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என்னுடைய நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும்படியா. ஆமென் 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 ஆமென். 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடியோ கண்களை திறந்தோ அது பிரச்சனை இல்லை. கர்த்தரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த டிசம்பர் மாதத்துல வாய் திறந்து ஜெபிங்க. இந்த டிசம்பர் மாதம், இந்த 2024 வருஷத்தின் கடைசி மாதத்துல கர்த்தர் எனக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இதுவரையில நான் பட்ட பாடுகள், இதுவரையில நான் அடைந்ததான நெருக்கங்கள், இதுவரையில நான் அடைந்ததான அவமானங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு பதிலா இருப்பதாக. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆவியில நிரம்பி சொல்லி கேளுங்க. இதுவரையில நான் கண்டதான அனைத்து விதமான எதிர்மறையான காரியங்களுக்கு, இதுவரையில நான் ஃபேஸ் பண்ணதான எல்லா விதமான கஷ்டங்களுக்கு, இதுவரையில என்னுடைய செவிகள் கேட்டதான எல்லா அவதூறு பேச்சுகளுக்கு, என்னுடைய செவிகள் இதுவரையில கேட்ட எல்லா இல்லை 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 என்கிற நெகட்டிவான வார்த்தைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு பாசிட்டிவான பதிலை கர்த்தர் எனக்கு தருவீராக. கரங்களை உயர்
சுத்தமானா. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்பா. ஆண்டவரை விட்டு ஊமையன் பேசினான். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்பா. குருடன் பார்வை அடைந்தானே. கர்த்தாவே, இந்த வேளையில எனக்கு நீர் ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எத்தனை பேர் வைராக்கியமாய் கேட்க முடியும்? நீ மரபர கத்தி கலபரபல மரபரபரபலரா ரிஷரி பலபரபரபலரா. நல்ல கரங்களை உயர்த்தியோ, அசைத்தோ, கரங்களை விரித்தியோ. என்னுடைய சத்தம் இல்லை, உங்க சத்தம் எழும்பட்டும். இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் எனக்காக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்காக ஒரு பதிலை தர வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் எனக்காய் 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 என் பிள்ளைகளுக்காய் நான் வடித்த கண்ணீருக்கு முடிவாய், நான் பட்ட வேதனைக்கு தீர்வாய் இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலத்தை உண்டாக்க வேண்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால தடைப்பட்டதான காரியங்கள் நிறைவேறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால தடையா இருக்கிற காரியங்கள், தடையா இருக்கிற காரியங்கள், தடையா இருக்கிற மனிதனின் எண்ணங்கள், தடையா இருக்கிறதான நயவஞ்சகத்தின் தந்திரங்கள், தடையா இருக்கிறதான எல்லா சூழ்நிலை மாறாட்டங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நல்ல கரங்களை தட்டி ஆமை நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தாவே, உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா, உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. தடையா எழுப்பி நிற்கிற எல்லா விதமான பர்வதங்கள் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக. தடையா எழுப்பி இருக்கிற எல்லா பர்வதங்கள் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக. நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்குமே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த டிசம்பர் மாதம் முதலாவது நாளில் கர்த்தர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பர்வதங்கள் இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆவி இப்பொழுது ஊற்றப்படும் பொழுது அந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போவதாக. நீ சரி பலபரபரபரபரா. ஓ கர்த்தர், ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இன்னும் நான் அதிக தூரம் ஓடுவனே. கர்த்தர், ஒரு வார்த்தையை கொடுங்க, ஒரு வார்த்தையை கொடுங்க. கர்த்தாவே, ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீயே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டியோ, கரங்களை உயர்த்தியோ. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல எனக்கா எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்ல தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வாழ்க. கர்த்தாவே, நீர் வாழ்க. சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லும் ஆபிரகாமுக்கு செய்தவர்
சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. கரங்களை விரித்து சொல்லுவோம். இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. மனதார சொல்லுங்க. எல் ஷடாய் சர்வ ஆமென். எல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா இந்த நிமிஷத்துல. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோட சொல்லுங்க. இந்த மாதத்துல அவனுடைய விசுவாசத்தை பார்த்து செய்த தகப்பன் ஆபிரகாமுக்கு செய்தவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாம் ஒன்றுமே இல்லை, ஆனா அவன் 100% உண்மையாய் விசுவாசித்தான். அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று. இந்த வேளையில என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை அப்படியே ஏந்தியோ உயர்த்தியோ, அப்பா இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துல இந்த மாதத்துல இந்த நன்மை நடந்தேறுவதாக, இந்த டிசம்பர் மாதத்துல என் வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக, இந்த டிசம்பர் மாதத்துல என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் உண்டாயிருப்பதாக. 100% சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்தோடு தேவனுடைய சன்னதியில சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன காரியம் இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியத்தை 2 கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் இன்னைக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனப்புத்திரனும் அல்ல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் இன்னைக்கு எனக்கும் செய்ய வல்ல தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற தெய்வம். என்கிட்ட ஒண்ணுமே இந்த நிமிஷம் இல்லாம இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் என்னை இருக்கிறவனை போல பார்க்கிறார். நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்ல தேவன். இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையில இந்த முதலாம் நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த மாதத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களை நேர்த்தியாய் நீர் நடத்துவீராக. இதுவரையில் தடைப்பட்டிருந்ததான பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தில் கர்த்தர் எங்கள் கைகூடி வர செய்ய போவதற்காய் உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் எங்களுடைய மொத்த குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான வாகனங்களை, எங்களுக்கு உண்டான உடைமைகளை பாதுகாத்து வழி நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.